ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. ஸ்டட்ஸ் அக்சசரிஸ் லிமிடெட் ஐபிஓ அக்டோபர் 30 ஓப்பன் ஆக போகுது. இந்த ஐபிஓ பற்றிய ஷார்ட் அனாலிசிஸையும் நான் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறேனா இல்லையா அப்படின்ற என்னுடைய ஃபைனல் டெசிஷனும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பிஃபோர் தட் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே என்னுடைய ஓன் அனாலிசிஸை பேஸ் பண்ணி தான். இந்த அனாலிசிஸ் தப்பாகிறதுக்கும் சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் படி உங்கள் டெசிஷனை எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவை ஒன்லி எஜுகேஷனல் பர்பஸாக மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேங்க. ஸ்டட்ஸ் அக்சசரிஸ் லிமிடெட் இந்த கம்பெனி பார்த்தோம் அப்படின்னா ஹெல்மெட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி டிசைன் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி அண்ட் செல் பண்ணுறாங்க. ஸ்டட்ஸ் எஸ்எம்கே அப்படின்ற பிராண்டு நேமில் ஹெல்மெட்டையும் ஸ்டட்ஸ் அப்படின்ற பிராண்டு நேமில் மோட்டார் சைக்கிள் அக்சசரிஸையும் செல் பண்ணுறாங்க. இவர்களுடைய ப்ராடக்ட் என்னென்ன ப்ராடக்டெல்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஹெல்மெட், டூ வீலர் லக்கேஜ், க்ளவுஸ், ஹெல்மெட் செக்யூரிட்டி கார்டு, ரெயின் சூட்ஸ், ரைடிங் ஜாக்கெட்ஸ், ஐவியர், இது எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணி செல் பண்ணுறாங்க. நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை, ஃபாரினுக்குமே செல் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம இந்தியாவில் லார்ஜஸ்ட் டூ வீலர் ஹெல்மெட் மேனுஃபேக்சராக இருக்காங்க. ரெவன்யூவை பேஸ் பண்ணி பார்க்கும்போது, வால்யூம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது வேர்ல்டில் லார்ஜஸ்ட் கம்பெனியாக இருக்காங்க. கிட்டத்தட்ட 50 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்துகிட்ருக்காங்க இந்த கம்பெனி. ஸோ சேஃப்டி, குவாலிட்டி, இன்னோவேஷன் இது எல்லாத்துலேயுமே நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ராங் பிராண்டு நேம், பிராண்டு ட்ரஸ்ட்டு இவர்களுக்கு இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஃபைனான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்டேபிளாக தான் இருக்குது. ப்ராஃபிட்டபிலிட்டி பிஸ்னஸ் வந்து ஃபுல்லாகவே ப்ராஃபிட்டபிலிட்டி பிஸ்னஸ் தான். ப்ராஃபிட் இருக்குது எல்லாமே. மார்க்கெட் லீடராகவும் இருக்காங்க. எந்த ஒரு லிஸ்டட் பிஎஸுமே இல்லை. கடன் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஃபைனான்ஷியல்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ், கம்பெனி எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது. கிரே மார்க்கெட்டில் 10% ப்ரீமியமில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த ஐபிஓ ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 585 ரூபா. டோட்டல் இஷ்யூ சைஸ் 455 கோடி. பிஇ மல்டிபிள் அப்படின்னு பார்த்தோன்னா 33 பிஇ மல்டிபிளில் ஐபிஓ வர்றாங்க. ஹெல்மெட் மேனுஃபேக்சரிங் பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் பிளேயர்ஸ் வந்து நிறைய இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து நல்ல ப்ராஃபிட் மேக் பண்ணுற கம்பெனி அப்படின்னாலும் ஸ்லோ அண்ட் ஸ்டடி க்ரோத் கண்டிப்பாக இந்த கம்பெனிக்கு இருக்கும். ஸ்லோவாக நல்லா க்ரோத் ஆவாங்க. ஸோ இந்த மார்க்கெட் சுச்சுவேஷனில் இன்னும் லென்ஸ்கார்ட் ஐபிஓவில் வரப்போகுது. ஸோ அதனால நான் இந்த ஐபிஓவை ஸ்கிப் பண்ணுறதா இருக்கேன். ஓகேங்களா. ஸோ நீங்கள் இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றத நம்மளுடைய கமெண்டில் சொல்லுங்கள். எல்லாருமே ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ், ரிட்டையர்மெண்ட் பிளான், சைல்டு எஜுகேஷன் பிளான் நீடு அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸ்பேம் ஃப்ரீ கைடன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கப்படும். அண்ட் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஐபிஓ பற்றிய அப்டேட்ஸ்க்காகவும், அலாட்மெண்ட் லிங்க் அண்ட் ஏதாவது ஃபைனல் டெசிஷன்ஸ் இது மாதிரி எந்த இன்ஃபர்மேஷன்னாலும் நம்ம டெலகிராம் சேனலில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.